1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிசியை பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறோம். அமேசான்ல மட்டும் 4 லட்சத்துக்கு மேல செலவாயிருக்கு. ஆன்டி அவுட்டிங் அப்படி ஒரு கல்ச்சர் இருக்காங்க வடக்குல. ஆன்டி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அவுட்டிங் போகலாம். சைக்கோ டாக்னு வச்சு சொல்லுங்க. ஓகே, மதர் போர்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியா Flipkartல வந்து பார்த்தனா ஹாய் சோல்ஜர்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா 1 லட்ச ரூபாய்க்கு பிசி பில்ட் பண்ண போறோம். ஏ2டி பிசி ஃபேக்டரி இல்லையா? பிசி பில்ட் கண்டென்ட் எங்கயா? ஐயோ அத பத்தி யோசிக்கவே இல்லையே. பிசி டாக்னு பேர் வச்சிருக்காரு உங்களால. எங்க அந்த பிசி எடுத்துங்க. சைக்கோ டாக்னு வச்சு சொல்லுங்க. எங்க அந்தாலு கேக்குறாரு சொல்லாதீங்கயா. வாய பாரு. ஒண்ணு சாகலையா? நல்லா பினாயில் ஊத்தி வாய் கழுவுடா. காலங்கத்தல சாவலையான்னு கேக்குறான். இவன் அண்ணன் அப்ப காலியா தின்ன அப்ப காலியா. சரி என்ன வரும் அண்ணன் சரி எப்படான்னு தெரியுற நீ அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கான். இவனை கூட வச்சுக்கிறது வந்து ரிஸ்க். நீ செத்து பண்ணேன்னா இந்த கட்டில் எனக்கு தானப்பா. அடுத்து ஒரு வீடியோ போட போறான். ஒய்யை குட் ஏ2டி. கடைசில இவனோட ஃப்ராட் தரத்துல அது ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அவனுக்கு அவன் பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? ஏன் பிரச்சனை? பிசி டாக்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல, பிசி கண்டென்ட் எங்க? அதான்டா நீங்க போலாம்டா. நண்பர்களே, பல நாட்கள் கழித்து பிசி பில் பண்ணலான்னு வந்திருக்கேன். இப்போ எந்த ஜெனரேஷன் போயிட்டு இருக்கு தெரியும்? எதுவுமே தெரியாதா? நான் டீம் என்ன மேட்ச் தெரியாம. ஓகே சோல்ஜர்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறா? ரொம்ப நாள் கழிச்சு பிசி பில் பண்ண. ஏறா பொருளை தூக்குடா. இது வந்து பார்த்தா ப்ராசர், இது மதர் போர்ட், இது எஸ்எம்பிஎஸ், இது ரேம், இது வந்து எஸ்எஸ்டி, ஹார்ட் டிஸ்க், இந்த பிடிச்சுக்க கிராபிக்ஸ் கார்டு, கீபோர்ட் மவுஸ். இது ஆடியோ சாப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிசியை பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறோம். ஃப்ரீ. நீ சொல்றத கேட்கும்போது என் காதுல தேன் வந்து பாயற மாதிரி இருக்குடா. ஏன் அப்படின்னா this video is sponsored by Buyhatke. அதாவது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் Buyhatke அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன். நீங்க Amazon, Flipkartலாம் பிசி பில் பண்ண சொல்லி காம்பனன்ட் வாங்குனீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து முக்கியம். சோ எவ்வளவு பிரைஸ் இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். அது நீங்க என்ன பண்ணா கூகுள்ல போயிட்டு Buyhatke எக்ஸ்டென்ஷன் சர்ச் பண்ணி Chrome எக்ஸ்டென்ஷன் ஸ்டோர்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஹிஸ்டரி பாத்துக்க முடியும். அப்புறம் வந்து இது மாதிரியே இன்னொரு காம்போனன்ட்ஸ் இருந்தா அதை பாத்துக்க முடியும். அப்புறம் புதுசா அது மாதிரி Spendlensனு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமா நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்றத வந்து அதுவே கண்டுபிடிச்சு சொல்லும். Amazonல மட்டும் 4 லட்சத்துக்கு மேல செலவாயிருக்கு. Zomatoல வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிருக்கேன். கடைசியா Flipkartல வந்து பார்த்தனா 2 லட்சம். இது மட்டும் இல்லாம டிட்டோன ஒரு ஃபீச்சர் இருக்கு. சோ நீங்க வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பொருள் வேற எங்கயா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து நீங்க அந்த கடையை விட்டு வேற கடையில வாங்கிக்கலாம். சோ இது உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது அருமையான தொழிலா இருக்கியா? மேட்டர் என்ன, இதுல நீங்க இந்த கிவ்வேல ஜாயின் பண்ண என்ன பண்ணனும்னா அது என்னன்ற கடைசியா சொல்றேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இதுலயே பார்த்துட்டு அப்படி ஓடிலாம் பாப்பீங்க. அதானே? அதான் கிடையாது. பிசி பில் பண்ணிட்டு வரோம். சூச்சமத்தை கண்டு விட்டாலே. நண்பர்களே, எனக்கு ஒன்றும் தெரியாது. கணேஷ் தான் சொல்லணும். அவனுக்கே தெரியாது. ஓகேங்களா? எல்லாத்தையும் மறந்துடுறேன். இந்த ப்ராசர் பாத்தீங்கன்னா Buyhatkeல வாங்கல. எவ்வளவு பிரைஸ் பார்த்து? 19,200 ரூபாய். இதுல Amazonல AMD Ryzen 5 7600 6 கோர் 12 த்ரெட் ப்ராசர், ப்ரொடக்டிவிட்டி, கேமிங் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசர்னா இந்த ப்ராசர் சூஸ் பண்ணலாம். நின்னு பேசும். அண்ட் மதர் போர்ட். இது என்ன மதர் போர்டு? B650 AM5 சாக்கெட், DDR5 RAM சப்போர்ட் பண்ற மதர் போர்ட். இதுல வந்து ஆடியோ நெட் இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் இருக்கு. சோ மொத்தம் 3 டிஸ்ப்ளே போர்ட் இருக்கு, Wi-Fi 6 இருக்கு. இங்க பாருங்க, இதுல டைப் C மதர் போர்ட்ல டைப் C கொடுத்திருக்காங்க. இது வந்து 2.5 Gbps. இது 2.5 Gbps அப்படி சொல்லணும். அதுக்கு Gbps சொல்லல, Gbps. நான் பாருங்க தப்பா சொன்னேனே கரெக்ட் பண்றேன். PC டாக் வராரு இப்போ கொஞ்சம். வா மச்சான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இது வந்து AMD Ryzen 5 7600. ஓகேங்களா? எத்தனை கோரா? 6 கோர் 12 த்ரெட் AM5 சாக்கெட். பாத்தபட்சம் வேகமா இருக்க கூடாது. பெனிஃபிட் என்னன்னா ஃபியூச்சர் அப்கிரேடபிலிட்டி இருக்கு. அப்படினா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா Gen 4 SSD நண்பர்களே. Gen 5 சப்போர்ட் பண்ண. ஃபியூச்சர்ல வேணா Gen 5 நீங்க போட்டுக்கலாம். அதுதான் சொல்லலாம். அவ்வளவுதாங்க மேட்டர். இப்போ வந்து ஸ்டாக் கூலர் இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த ப்ராசருக்கு இருக்கிற தெர்மல்ஸ் KTS. நண்பர்களே, ஒருத்தர்ட்ட அடி வாங்க போறேன். ஒரு அளவுக்கு மேல போய்கிட்டு இருக்கான், போட்டு தள்ளிடுவேன். இந்த ஸ்டாக் கூலர் இன்ஸ்டால் பண்ணலாம். சொல்லு. என்னத்த சொல்றது? காதல் வேணான்னு இருக்கியா? காதலே விழுந்தேன். காதல் அப்படி சொல்லிட்டு கையில மருதாணி வைக்கலாம். காஃபி டேட் போறான். கையில மருதாணி எங்க அம்மா வச்சாங்க. காஃபி டேட் நான் இவரு கொல்லி கூட போனேன். கொல்லிக்கு யாரு? கோபிங்க. அவன் என்ன லவ் பண்றாங்க. சோல்ஜர்ஸ் ப்ராசர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ எடுக்கிறது வந்து RAM. இந்தா பிடிச்சுக்க. RAM வந்து பாத்தீங்கன்னா G-Skill Ridge S5 DDR5 RAM 32 GB டோட்டல். 2x16 தான் சொன்னோம். 2x16. ரேட் எவ்வளவு? Amazonல 3829 ரூபாய் into 2 அப்படி போட்டோம்னா 7650 ரூபாய் வருது. அடுத்து வந்து SSD போட போறோம். மசக்களி அட கன்றாவியே. வந்து ப்ராசர், ஸ்டாக் கூலர், RAM, SSD இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி போர்டு ரெடி. நண்பர்களே, இந்த போர்டு ஏதாவது உங்களுக்கு தான் வந்து கொடுக்க போறோம். யாருக்காவது ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. சரி, அடுத்து
எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூனிட் வந்து டீப் கூலோட PF650. இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு. சரி எவ்வளோ பிரைஸ் சொல்றியா? 4000 ரூபாய் ரேஞ்சுக்கு வரும். அடுத்து கேபினெட் தூக்குடா. மறந்துட்டேன் நண்பர்களே, இப்போ என்ன பண்ணனா மறந்துட்டான். ஒன்றும் இல்லை, என்ன மேட்டர்னா வந்து இது எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடணும். எதுனா கேபினெட்டுக்குள்ள போடணும். முதல்ல என்ன கேபினெட்? ஆன்டி ஸ்போர்ட்ஸ் கிறிஸ்டல். ஆன்டி அவுட்டிங் அப்படி ஒரு கல்ச்சர் இருக்காங்க வடக்குல. ஆன்டி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அவுட்டிங் போகலாம். மேடம் நானும் வரேன் மேடம். திரும்ப இது ரேட் எவ்வளோடா? 7000 ரூபா. ஆமா, நடுவில் கம்மியாக வச்சிருக்கு. இதை வந்து நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபீச்சர். இதுக்கு மட்டும் 500 GB கொடுத்தா பத்தாது. ஓகேவா? சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஹார்ட் டிஸ்க் பண்ணணும். ஹார்ட் டிஸ்க் வந்து சோல்ஜர்ஸ்க்கு எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறோம் நம்ம? 1 TB ஹார்ட் டிஸ்க். இந்தாங்க ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணுங்க பார்க்கலாம். டேய் இதெல்லாம் ஒரு மேட்டர் ஆயிடுறாங்க. A2D PC ஃபேக்டரி பக்கம் வந்து 4 மாசம் ஆகுதுங்க. ரப்பர் பந்து மாதிரி ஆகிப்போச்சு. எங்க அடிச்சு 2 பணமரம் எடுத்துக்குவோம். ஐயா முடியல. ஐயோ நின்ன இடத்துல ஒண்ணு கிடைப்பான்னு சொன்னேன். நண்பர்களே, ஐஓ ஷீல்டு ஏன் இப்படிலாம் பண்ற? போட்டுற வேண்டியதான். ஓகே நண்பர்களே, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். பாய், போயிட்டு வரேன். யாருன்னு அண்ணியா? இல்ல சில நேரங்கள் கழித்து அண்ணன் விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம தான் பார்க்கணும். மதர் போர்டு இதை வந்து கேபினெட்ல அட்டாச் பண்ண போறோம். மதர் போர்டை இதை பிடிச்சி தூக்கும். ஒயரை எடுத்துட்டு இப்படி போடணும். இப்போ வந்து ஸ்க்ரூ போடுறோம். மெல்ல ஓகே, மதர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க ஐஓ எல்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். மட்டன் குஸ்காவா. ஓகே சோல்ஜர்ஸ், கேபிள் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சு விட்டது. ஓகேவா? இன்னும் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு பேக் பேனல் ஃப்ரண்ட் பேனல் எல்லாத்தையும் போட்டு ஆன் பண்ணணும். ஸோ வந்து நம்ம ஐயா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். கொய்யாவை வர சொல்லு. கிராஃபிக்ஸ் கார்டு போடுறதுக்கு கடைசியா நான் வந்திருக்கேன் நண்பர்கள். இங்க பாருங்க எப்படி இருக்கு சட்டை. குதிரை வண்டிக்காரன் போடுற கோட்டு மாதிரி இருக்கு. நண்பர்களே, வடக்கு டோலியை பார்த்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? ப்ரோகேட் ஸ்டைல், ப்ரோகேட் ஸ்வாக்ன்ற மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் போடுங்க. தெருவா போய் பெனாயில் வைக்கிற மாதிரி இருக்கு. வடக்கு டோலி ட்ரெஸ் எவ்வளவு ரேட்டிங் போடுங்க. டைம் இல்ல. சோல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ண போறேன்னா வந்து கிராஃபிக்ஸ் கார்டை மாட்டணும். கிராஃபிக்ஸ் கார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா RTX 4060. உங்களில் ஒருவருக்கு இந்த 4060 கிராஃபிக்ஸ் கார்டு வரப்போகுது. சொல்றா 4060 கிராஃபிக்ஸ் கார்டு பத்தி பேசுறா. பிளாக் மித் ஊகாங் 1080p வெரி ஹை செட்டிங்ஸ்ல ஒரு 57 FPS 60 FPS வரும். MSIயோட வென்டர்ஸ் எடிஷன். அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஃபேன் இருக்கும். லைட்டில் அது இருக்காது. ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா 2 மாடல் இருக்கும். முக்கியமானது என்னன்னா, ஒன்றில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கம்மியான ஃபேனு, கம்மியான லைட்டு, இல்லை லைட்டு இல்லாமல் இருக்கும். இன்னொன்று வந்து லைட் நிறைய இருக்கும். உங்களுக்கு லைட் அதிகமாக இருந்ததுன்னா காசு அதிகமாக கொடுக்கணும். லைட்டு கம்மியாக இருந்தால் காசு கம்மியாக கொடுக்கலாம். இது ஓப்பன் பண்ணுறா, எதுக்கு கிராஃபிக்ஸ் கார்டை சொல்லுவோம். என்ன பண்றான் இவன்? ஓ ரைட் நண்பர்களே, கிராஃபிக்ஸ் கார்டை போடுவோம். ப்ராடக்டிவிட்டி அண்ட் கேமிங் ரெண்டுத்துக்குமே இந்த கார்டு வந்து மிட் ரேஞ்சில் சூட்டபிளான கார்டு. கடைசியாக வந்து இந்த கேபிள் சொல்கிறா போதும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பிசி பில். சோல்ஜர்ஸ், இந்த பிசி எப்படியே பில் பண்ணியாச்சு. இதோட விலை எவ்வளோ? கரெக்டாக 1 லட்ச ரூபா. கரெக்டாக 1 லட்ச ரூபாய்க்கு வந்து முடிச்சிருக்கிறோம். இந்த 1 லட்ச ரூபா பிசி யாருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் பாருங்க. என்ன பண்ண முடியுன்றதை ஒன்று சொல்கிறேன் கணேஷ். ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க் சினி பெஞ்ச் R23 மல்டி கோரில் 13,537 பாயிண்ட்ஸ். சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் 1,852 பாயிண்ட்ஸ். இதே அப்படியே ப்ரொடக்டிவிட்டி பக்கம் வந்தோம்னா பிளெண்டரில் CPU ரெண்டரில் கிளாஸ் ரூம் டெமோ 7 minutes 14 seconds எடுத்திருக்கு. அண்ட் GPU ரெண்டரில் 42 secondsல ரெண்டர் ஆயிருக்கு. அண்ட் ப்ரீமியர் ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் A2D டைம் லேப்ஸ் ப்ராஜெக்ட் இது ரெண்டர் டைம் 2 minutes 23 secondsல முடிஞ்சிருக்கு. அண்ட் ஃப்ரேம்ஸ் 0 frames drop. அண்ட் கேம் பக்கம் வந்தோம்னா லேட்டஸ்ட் கேம் பிளாக் மித் ஊகாங் 1080p ஹை செட்டிங்ஸ்ல 77 FPS வருது. அண்ட் Cyberpunk 2077 1080p அல்ட்ரா செட்டிங்ஸ் DLSS ஆன் குவாலிட்டி செட்டிங்ஸ்ல 56 FPS வருது ஆவரேஜா. சரி, இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ற இந்த பிசியை மட்டும் கொடுக்கணும்னா கிடையாது. இது கூட சேர்த்து இங்க ஒரு கீபோர்ட் மவுஸ் காம்போ 24 inches full HD IPS 180 Hz கேமிங் மானிட்டர். இதுவும் இனாம் நண்பர்களே. இனாம் சொல்லல, கிவ் அவேல வின் பண்றவங்களுக்கு. they are working for this, so no இனாம் no free, it is give away. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இப்போ எப்படி இந்த பிசியை ஜெயிக்கிறது? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி PC.Nanda தான் என்ன ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் A2D ஆர்மி ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு ஆக்சுவலி மேட்டர் என்ன, இந்த பிசியை ஜெயிக்கிறது உங்ககிட்ட ஒரு பிசி இருக்கணும். அப்படி இல்லை அம்மா லேப்டாப் பார்த்து இருக்கணும். என்ன பண்ணுங்க, யாராவது ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அம்மா லேப்டாப் ஏதாவது இருந்தா போயிட்டு Buyhatke எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி ஜிமெயிலையும் நீங்க லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெண்ட் கால்குலேட்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போயிட்டு ரெஃபரல் போட சொல்லணும்.
அந்த ரெஃபரலை ஏற்றுடின்னு மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ பைஹட்கே செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ரெஃபரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொருக்குன்னு ஒரு ரெஃபரல் கோட் இருக்கும். அது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை நீங்கள் மட்டும் பண்ணாமல் ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய என்ட்ரி வந்து ஆட் ஆகும். இப்போ நீங்கள் ரெஃபரல் பண்ணுறதுனால அவங்க பர்ச்சேஸ் பண்ணதை வச்சு 100 to 300 வரலும் அமேசான் கிஃப்ட் வவுச்சர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பைஹட்கே வெப்சைட்டில் ரெஃபரும் பண்ணிடுங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து கூப்பிட்டு இங்கே வர வச்சு பிசி கொடுக்கறது மட்டும் இல்லை, பிசி பில் பண்ணவங்க சொல்லி கொடுத்து ஒரு வீடியோ போட்டு அவருக்கு வந்து பஸ் ஃபேர்லாம் கொடுத்து அனுப்பிச்சுடும். ஸோ எல்லாரும் வந்து கீழே லிங்க் இருக்குது பைஹட்கே, அதை போய் அந்த ஆக்டிவிட்டியை பண்ணுங்க. Be the special one to win this PC. அப்படியே இல்லை ப்ரோ, எனக்கு வின் பண்ண முடியல, ஆனால் எனக்கு பிசி உடனே வேணும்னா ஏட்டு பிசி ஃபேக்டரி கால் பண்ணுங்க, பிசி பில் பண்ணி வீட்டில் டெலிவரி வாங்கிக்கோங்க. சோல்ஜர்ஸ் அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி 2 கிவ்அவே நாங்கள் தரோன்னு சொல்லியிருந்தோம், இன்னும் தரலை. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்கள் நிலமை அப்படி, அதுக்குன்னு நாங்கள் கொடுக்காம போகிறதில்ல. ஸோ ஸ்கேம்னு தயவு செய்து போட்டுறாதீங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட்ஸ் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வரும். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை யாராவது வந்து இந்த பிசி வின் செய்ய முடியும். ஸோ கீழே போயிட்டு இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுங்க, பைஹட்கே எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்புறம் ப்ரோ ப்ரொமோஷன் பண்ணுறதுல அப்புறம் ஆமாம் இது ப்ரொமோஷன் தான். அதே மாதிரி நீங்களே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கிறது உங்கள் ஸ்பெண்ட்லென்ஸில் செக் பண்ணிவிட்டு அதே எவ்வளோன்றது கமெண்ட்டில் போடுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த பார்க்குறது வரைக்கும் பாய்.